அதே எபிசோட்ல நம்ம என்ஆர்ஜிக்கு வந்து வேற லெவல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹியூமங்கஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையே அசால்ட்டா தூக்கி வீசி இருக்கும். அடுத்ததா இந்த ஏலியனோட ட்ரூ ஃபார்ம்ல இதால என்னென்ன பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். டூ ஹார்ட் டு ஹேண்டில் அப்படின்னு எபிசோட்ல பார்க்கும்போது நம்ம என்ஆர்ஜியால அதோட ட்ரூ ஃபார்ம்ல வந்து அதால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. சும்மா கிடையாது, வேற லெவல் ஸ்பீட்ல இதால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த கண்டெய்ன்மென்ட் சூட்டுக்குள்ள இருக்கும்போது அதால பறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. ஆனா அந்த கண்டெய்ன்மென்ட் சூட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து அதோட ட்ரூ ஃபார்ம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அதால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதால எனர்ஜியை வந்து எந்த வடிவத்துல இருந்தாலும் அதை வந்து தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, கரண்ட் தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிருக்கும், நியூக்ளியர் எனர்ஜி தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிருக்கும், நம்ம ஜெட் இருக்கு பாத்தீங்களா அதோட நியூரோ ஷாக் பிளாஸ்ட் கூட தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. சோ எனர்ஜி வந்து எந்த வடிவத்துல இருந்தாலும் அதை வந்து தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு